Welcome students. Now discuss about adsorptions. Adsorption என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அட்சார்ப்ஷன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஒரு சர்ஃபேஸ் லேயரில் எவ்வளோ அமௌண்ட் அப்சார்ப் ஆகுதோ அதை நம்ம அட்சார்ப்ஷன் சொல்லுவோம். அதாவது சர்ஃபேஸில் மட்டும் இருக்கணும், அந்த பல்கரில் இன்சைட் இருக்கக்கூடாது, சர்ஃபேஸில் மட்டும் இருந்தால் அதை நம்ம அட்சார்ப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்சார்ப்ஷனில் நம்ம 2 டேர்ம்ஸ் பார்த்துருப்போம். வாட் இஸ் மீன் பை அப்சார்பேட் அண்ட் அப்சார்பன்ட்னு பார்த்துருப்போம். அப்சார்பேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எந்த பொருள் யார் அந்த சர்ஃபேஸில் அப்சார்ப்ஷன் ஆகுறாங்களோ அவங்கள தான் நம்ம அப்சார்பேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அப்சார்பன்ட்னு பார்த்திங்கன்னா எங்கே அப்சார்ப்ஷன் நடக்குதோ அவங்கள அந்த பிளேஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்சார்பன்ட்னு சொல்லுவோம். இந்த 2 டேர்ம்ஸ் நல்லா கிளியராக தெரிஞ்சது தான் இந்த டாப்பிக்கை நம்ம தெரிஞ்சு முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். நான் அப்சார்ப்ஷன் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் ஐசோபார். இந்த அப்சார்ப்ஷன் ஐசோபார்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஐசோனா என்ன ஃபஸ்ட்டு பாருங்கள். ஐசோனா சேம், பார்னா ப்ரெஷர், அதுதான் நம்ம ஐசோபார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐசோபார்ன்றது காமன் ஐசோபார் கிடையாது, இது அப்சார்ப்ஷனில் வர ஐசோபார். ஸோ இதுக்கு டெஃபினிஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ தான் பார்த்தோம் ப்ரெஷர் அதாவது சேம் ப்ரெஷராக இருக்கணும். சேம் ப்ரெஷர் நம்ம எப்படி சொல்லலாம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ப்ரெஷரை நம்ம எப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப என்ன வேரியேஷன் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the amount of absorption is flattered versus the temperatures. Yes, எவ்வளோ அமௌண்ட் அங்கே அப்சார்ப்ஷன் நடந்திருக்கோ that is versus and temperature. எவ்வளோ டெம்பரேச்சரில் அங்கே அப்சார்ப்ஷன் நடந்திருக்கு அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதுதான் நம்ம அட்சார்ப்ஷன் ஐசோபார்னு சொல்லுவோம். இந்த அட்சார்ப்ஷன் ஐசோபாருக்கு நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். அந்த கிராஃப் பார்த்திங்கன்னா அந்த கிராஃபோட டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா ஹியர் x by m. Here x means this x by m பார்த்திங்கன்னா x is denoted as a amount of absorbate. அந்த சர்ஃபேஸில் எவ்வளோ அமௌண்ட்டு கேஸ் மாலிகுல்ஸ் அப்சார்ப்ஷன் ஆகுதோ அதுதான் நம்ம அப்சார்பேட்டுன்னு சொல்லுவோம். அதுவே அப்சார்பன்ட்ன்றது நம்ம என்ன சொல்லணும்னா எம், இங்கே எம்ன்றது கிராம் ஆஃப் அப்சார்பன்ட். இதை நம்ம அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸோட அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். தட்ஸ் எக்ஸ் பை எம் வித் ரைஸ் இன் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம். இதை டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ 2 கிராஃபாக ஃப்ளாட் பண்ண போகிறோம். 2 கிராஃப் ஃப்ளாட் எப்படி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா the absorption isobar of a physical absorption and chemical absorption are different from as a represented in the graph. Yes, இந்த 2 கிராஃப் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 கிராஃப்மே கொஞ்சம் டிஃபர் ஆகும். எப்படி டிஃபர் ஆகும்னு பாருங்கள். இப்போ நான் எது வர்சஸ் எது எடுத்துக்கிறேன், the amount of absorption versus temperatures. அப்போ டெம்பரேச்சர்ஸ் வர்சஸ் எடுக்கிறப்ப அப்போ ப்ரெஷர் will be constant, அது சேமாக இருக்கும். that time here see that physical absorption பார்த்தீங்கன்னா this amount of absorption versus temperature there's increase in temperature amount of absorption decrease ஆகிட்டே வருது. when it is decreases means temperature will be increases. when it is decreases means temperature will be increases. look that physical absorption பாருங்கள், the amount of absorption decrease ஆகிட்டே இருக்குது. அந்த டைமில் டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகணும். இது ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனில். பட் கெமிக்கல் அப்சார்ப்ஷனில் பார்த்தீங்கன்னா that amount of absorption first increases. look the students graph, the amount of absorption first increases or certain period. after that at that time temperature is also increases. after certain period the temperature will be raised. So sorry, that is a down, it's a decreased. that time what is the reason means that absorptions in chemical absorption means the absorb on absorbent means அந்த பிட்வீனில் அப்சார்பேட்டுக்கும் அப்சார்பெண்ட்டுக்கும் பிட்வீனில் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆனால் தான் நமக்கு கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ் அங்கே நடக்கும். அந்த கெமிக்கல் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியில் அங்கே அப்சார்ப்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் ஆகிடும். அப்படி கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், தட்ஸ் அ பர்டிகுலர் ஹை டெம்பரேச்சர். லுக் த ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஹை டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா that high temperature you got இந்த ஹை டெம்பரேச்சர் பாருங்கள்,
இந்த ஹை டெம்பரேச்சர், இந்த ஹை டெம்பரேச்சரில் நம்மளுடைய கர்வ் என்ன இருக்குன்னா சடனாக இருக்கும். அந்த டைமிங்கில் தஸ் டீசாப்ஷன்ஸ், அந்த கைனெட்டிக் எனர்ஜி அப்சார்ப்ஷன்ஸ் வில் பி வெரி ஹை, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆகுறப்ப என்ன ஆகுனா டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ அந்த மாலிகுல்ஸ் வில் பி எலாவேட்டட், அதாவது ரிமூவ் ஆகும். அப்படி இந்த சர்ஃபேஸ் லேயரில் அப்சார்பேட்டை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் டீசாப்ஷன்ஸ். இதுதான் வந்து ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா the amount of absorption is flattened versus a temperature at a constant pressure, it is called the adsorption isobar. Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா adsorption isotherm பார்க்க போறோம். The adsorption isotherms என்னன்னு பாருங்க. The adsorption isotherm is a curve that expresses the variation in the amount of gas absorbed by the absorbent with the pressure at a constant temperature. Yes sir, temperature constant-ஆ இருக்கிறப்ப ப்ரெஷர், அதாவது த அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வேர்சஸ் அ ப்ரெஷர். இப்போ நம்ம பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு ஒன் ஆஃப் த குவான்டிடேட்டிவ் ஸ்டடீஸ். அப்போ குவான்டிடேட்டிவ் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா திஸ் கிராஃப் எதுக்கு பிட்வீனில் நம்ம வரையணும், த பிளாட் பிட்வீன் த அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ட் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் அப்சார்பேட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இஸ் கால்டு அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இட்ஸ் அ டெஃபினிஷன் ஆல்சோ. ஸோ நவ் த அப்சார்ப்ஷன்ஸ் வந்து வேறு டெக்னிக்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஹவு டு எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லிஸ் அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம். இந்த ஃப்ரெண்ட்லிஸ் என்றவர் ஒரு சயின்டிஸ்ட். அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்னா ஒரு ஈக்குவேஷனை கிவன் பண்ணியிருந்தார். அந்த ஈக்குவேஷனில் நம்ம சில டேர்ம்ஸ்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸ்னா முன்னாடியே சொல்லியிருந்தோம். த அமௌண்ட் ஆஃப் அப்சார்பேட் ஆர் அப்சார்ப்டு, தட் இஸ் அப்சார்பேட் தான் எக்ஸ்ன்னு சொல்லணும். எம் மீன்ஸ் அப்சார்பென்ட் அட் அ ப்ரெஷர். ப்ரெஷர் தானே இங்கே வேரியேஷன் நடக்கும், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் தானே. ஏன்னா நம்ம ஐசோதேர்ம்னு பார்க்குறோம். ஐசோனா சேமு, தேர்ம்னா ஹீட்டு இல்லைன்னா டெம்பரேச்சர் வாட் எவர். அப்போ நம்ம இங்கே டெம்பரேச்சர் என்னவாக இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ P and K are the constant. P and K are constantனா K is always no proportionality constant. P வந்து here also a same constant terms. N is always a less than unity. லெஸ் தென் யூனிட்னா ஒன்னை விட எப்பவுமே லோயராக தான் இருக்கணும். ஒன் வேல்யூ விட எப்பவுமே லோயராக தான் இருக்கும். இந்த பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா திஸ் x by m is equal to k into p power 1 by n. This equation is applicable only for absorptions of the gas on a solid surface. Yes, ஒரு சாலிட் சர்ஃபேஸ் மேலே கேஸ் மாலிகுல் அப்சார்ப்ஷன் ஆகிறப்ப மட்டும்தான் இந்த ரியாக்ஷன்ஸ், அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து அப்ளிகபிள். அதுவே நம்ம ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு சொல்யூஷன் மீடியம். அந்த சொல்யூஷன் மீடியெலாம் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ரெஷரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணிட்டு கான்சன்ட்ரேஷனாக மாற்ற போகிறோம். இட்ஸ் வெரி சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் x by m value is equal to that is k into c power 1 by n. Here c means the absorption in the solution with the concentration, that is for c. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்சார்ப்ஷன் எங்கே நடக்கும்னா சொல்யூஷனில் நடக்கும், அதாவது லிக்விட் ஃபேஸில் நடக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிராஃப் டினோட் பண்ணலாம். இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா the absorptions, there's absorptions by under pressures, the amount of absorption by the absorbate and that versus pressure. இது வந்து ஃப்ரெண்ட்லிஸ் அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஃப்ளாட் versus x by against the pressure. அப்படி பண்ணுறப்ப இந்த கர்வ் எப்படி கிடைக்குது பாருங்கள், இது ஸ்லாண்டிங்காக அப்படி போயிட்டே இருக்குது. அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக அப்சார்ப்ஷன் ஆஃப் ஐசோதர்ம், அதாவது அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வேல்யூ வந்து சடன்லி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. பட் இந்த கிராஃபில் பாருங்கள், அந்த லாக் ஆஃப் x by m அண்ட் லாக் ஆஃப் பியோட வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹேவிங் ஒன் ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைன்லேயும் நம்ம இப்போ ஸ்லோப் பார்க்க போகிறோம். ஸ்லோப் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷனை கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். you know the formula x by m is equal to k into p power 1 by n. Take a log on both sides. அப்போ ரெண்டு பக்கம் நம்ம log எடுக்கிறப்ப என்ன நடக்குன்னா log x by m is equal to log k plus 1 by n log p. That time you can know the value y is equal to mx plus b. இந்த வேல்யூவில் பாருங்கள் y means what? y is equal to is a straight line ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y is equal to mx plus c. Listen, y equal to mx plus c. That is a straight line formula. இந்த straight line formula பார்த்தீங்கன்னா here represented for m is equal to 1 by n and
C is equal to log k. Hence the intercept of the representant of the value of k is equal to slope p by q is given by, that is a slope value is equal to 1 by n. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா the increase of amount of absorption with the increase in pressure. Yes, pressure increase ஆக the amount of absorptions வந்து increase ஆகும். But experimentally பார்த்தீங்கன்னா this value, this lower value is not a given. அதாவது the deviation என்ன பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷரில் இதோட வேல்யூ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ வாட் இஸ் த லிமிட்டேஷன் ஆஃப் த அப்சார்ப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா both the value, this equation is a purely empirical and valid over a limited pressure range. The constant of k and n value vary with the temperature. Yes, வந்து empirical வேல்யூவாக இருக்கும், லோயர் ப்ரெஷரில் எக்ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கேயோட வேல்யூ என்னோட வேல்யூ வேரியேஷன் ஆகும். எப்போ வேரியேஷன் ஆகுனா டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆக அதோட வேல்யூ வேரியேஷன் ஆகும். அதையும் அவங்களால தியரட்டிக்கலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.